Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 விரல் வெட்டினாங்க, அப்புறம் 3வது விரல் வந்து கருப்பாச்சு, அப்புறம் வெட்டினாங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது பார்த்தா கீழே வந்து பாதத்துக்கு கீழே புண்ணு வந்தது. அப்புறம் அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, வடித்து எடுத்தால் கால் நிற்கிறதுக்கு பேலன்ஸ் இருக்காது, அதனால எடுத்துன்னு நான் ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டேன். என்னை தூக்கி உட்கார வைக்கணும், படுக்க வைக்கணும். இப்போ இந்த ஒரு வாரமாக தான் வாக்கரில் கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கிறேன். ஒரு 10 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீட்டில் தான் ஒய்ஃபு எல்லாம் கவனிச்சுக்கிட்டாங்க. மலாஜலம் அல்றல்லேருந்து ஒய்ஃபோட அருமை வந்து உடம்பு சரியில்லை, நோயில் படுக்கும்போது தான் ஒருத்தங்களுக்கு தெரியும். ஊனமுற்றோர் சங்கத்திலேருந்து என்னை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் நம்ம சங்கத்தில் சேர்த்துக்க, உங்களுக்கு மாதம் 2000 ரூபா. நான் சொன்னேன், இல்லைங்க அப்படிலாம் இல்லை, நான் கொஞ்சம் வசதியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நிராகரிச்சிட்டேன். இல்லை, எப்படியெல்லாம் யோசிக்கிறேன். ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக நிறைய செய்தி சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம். எஸ், நம்ம கூட லொல்லு சபா உதயா அண்ணா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கேன். நாங்கள் எல்லாம் சோஷியல் மீடியாலேயும் நியூஸ்லேயும் உங்களோட செய்தி கேட்டவுடனே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு நிலைமை வரும், ஒரு சுச்சுவேஷன் வரும். அதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துக்கு வரும்போது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி நடக்கும்போது எங்களுக்கும் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நீங்களும் நிறைய பேரை மகிழ்ச்சிங்க, சந்தோஷமாக வச்சுருந்தீங்க உங்களோட கலையால். இப்போ என்ன ஆச்சு? கால் என்ன சொல்லியிருக்காங்க டாக்டர்? கால் வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்து சுகரால் ஆச்சு. அதாவது காலுக்கு வந்து ரத்தம் போல, அதனால் ஃபஸ்ட்டு வந்து 2 விரல் வெட்டினாங்க, அப்புறம் 3வது விரல் வந்து கருப்பாச்சு, அப்புறம் வெட்டினாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது பார்த்தா கீழே வந்து பாதத்துக்கு கீழே புண்ணு வந்தது. அதாவது பாதத்துக்கு கீழே நடு பாதத்தில். அப்புறம் அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, வடித்து எடுத்தால் கால் நிற்கிறதுக்கு பேலன்ஸ் இருக்காது, அதனால எடுத்துன்னு வந்துட்டாங்க. அப்புறம் ஆஞ்சியோ, லெக்குக்கு ஆஞ்சியோ எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் வந்து February 14th கால் எடுத்துட்டாங்க. கால் எடுத்தா கூட இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா கால் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஊனிட்டேன் நான். அது வந்து உடம்பு வந்து கால் இருக்குன்னு சொல்லுது, கண்ணை மூடிட்டா 2 காலம் இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு சின்ன வேதனை. இப்போ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 10 நாள் கழித்து போனோம், டாக்டர்கிட்ட போயிட்டு தையல் பிரிக்கணும். தையல் பிரித்த உடனே சரியாயிடும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழித்து தான் லெக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. லெக்கு வந்து SRM மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அந்த டீன் வந்து என்னுடைய ஃபுட்டேஜ் பார்த்துட்டு அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி இப்போ தாடி பாலாஜி மூலியமாக வந்தாங்க. வந்துட்டு வந்து அளவு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காலுக்கு? ஆமாம், காலுக்கு. அவங்க வந்து காலுக்கு வந்து நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அதனால் ரொம்ப ஒரு சந்தோஷம். SRM வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பான்சராக வந்திருக்காங்கண்ணா. எங்களுக்கும் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் நேரில் வந்து உங்களை பார்த்தது ஒன்றும், எங்களுக்கும் நிறைய பார்த்தோம். சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் கூட லொல்லு சபா டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது நாங்களாம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். சடனாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இது முழுக்க முழுக்க சுகர்னால வந்து அப்படின்னு. ஆமாம், அது ஒரு மாதத்துக்குள்ளே கிடு 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 நடந்துச்சு. இப்போ கால் கொஞ்சம் 2 விரல் அப்படியே கருப்பாச்சு. போய் பார்த்த உடனே திரும்பி வந்து அந்த காலை கட் பண்ணணும்னு சொன்னாங்க. திரும்பி வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணோன்னா திரும்பி உள்ளங்காலில் ஒரு புண்ணு வந்தது. திரும்பி கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாம் மண்டி போச்சு. ஓகே. என்னன்னே ஒன்றும் தெரியல.
இந்த காலம் முதல்ல நாங்க வந்து பார்க்கும்போது ஆமாம், இந்த காலில் வேற வந்து பார்த்தீங்கன்னா இது பெருசாக ஒரு மாதிரி வீக்கம் வந்தது. ஆ அப்புறம் இது ஆப்ரேட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த பஸ்ஸு இதெல்லாம் எடுத்தாங்க. ஓகே. இது இது இந்த கால்ல இந்த பிரச்சனை வந்து எவ்வளோ நாள் ஆகுதுண்ணா? இதுக்கு வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்தது. ஓகே. இது வந்ததுக்கப்புறம் டாக்டர்ட்ட போனோனே என்ன சொன்னாங்க இத பார்த்ததுக்கப்புறம்? இது வந்து போ போய் இது என்னன்னே கண்டே பிடிக்க முடியல. டாக்டர்கிட்ட போனேன், இது பண்ணேன். அப்புறம் கடைசியில வந்து ஒரு டாக்டர் சொன்னாங்க. அவர்கிட்ட போய் பார்த்து சொன்னோனே, "இல்ல, இல்ல இத ஆப்ரேஷன் பண்ணணும்" அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி கரெக்ட் ஆயிடுச்சு இது. ஓகே. ஓ! உள்ள ஆப்ரேஷன் பண்ணா ஆமாமாமா. இது ம். ஆப்ரேஷன் பண்ணி கிளியர் பண்ணது. ஓகே. இந்த கால்ல வந்ததுனால தான் இந்த கால்லயும் வந்து இல்ல, இல்ல, இல்ல. அப்படி இல்ல. ஓ! அது எப்படி இதுவாச்சுன்னே தெரியல நான். நகை வெட்டும்போது இது கொஞ்சம் சதையும் சேர்த்து வெட்டிட்டேன்னு நெனைக்கிறேன் நானு. ம். அதனால இருக்குமா என்னன்னு தெரியல. நகை வெட்டும்போது கால் வந்து ஒண்ணுமே தெரியாது. கால் ம். பருத்து போச்சு. திடீர்னு பார்த்தா ரத்தம் வந்துட்டு இருக்கும். எங்க அடிச்சேன்னே தெரியல. வீட்லயே என்ன கால்ல ரத்தம் வருதும்பாங்க. ஒண்ணும் தெரியாது எனக்கு. ஆரம்ப கட்டத்துல உணர்வே இல்லாத மாரி ஒரு ஃபீல். ஆமா. பாதம் வந்து ஒ ஒ ஒரு ஃபீலே கிடையாது. ம். அந்த இது மட்டும். ம். விரல் இதெல்லாம் இருக்குல்ல, அது மட்டும் ஃபீல் பண்ண எல்லாம் மரத்து போயிருக்கும். ம். அது சுகர் வந்தாலே அப்படிதான் ஆயிடும் போல இருக்கு எல்லாருக்கும். ஓகே. இப்போ இந்த விஷயம் எந்த ஆஸ்பத்திரியில இருந்தீங்க முதல்ல? ஓமந்தூரார்ல தான் பார்த்தோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு கேஎம்சி போனோம். அங்க வந்து வாஸ்குலர் ஏதோ ஒரு இது இல்ல. அங்க தான் இருக்குன்னு சொன்னாங்க. ம். அங்க போய் பார்த்தோம். ஆனா நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க. அது ஹாஸ்பிட்டல் மாரியே இல்ல. ஒரு ரொம்ப நீட்டா இருந்தது. டாக்டர்ஸ்லாம் நல்லா கவனிச்சாங்க. உண்மையிலே. நெறைய பேரு ப போயிட்டு இந்த ஆடு, மாடு வச்சிருக்கிறவங்க பூரா வந்து பிரைவேட்ல போய் இங்க கவர்மெண்ட்டுக்கு போனா அது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்கன்னு ஒரு 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 மூட நம்பிக்கை தான் போல இருக்குது அவங்களுக்கு. ம். அங்க போய் பார்த்துட்டு கவனிக்க ரூ. 10,00,000 ரூ. 5,00,000 செலவு பண்ணிட்டு, திருப்பி இங்க வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. என்னமோ எனக்கு வெ இப்ப இப்பல்லாம் இந்த பிரைவேட்லலாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 18,00,000 கால் எடுக்கிறதுக்கு. ம். 18 நான் வந்து இங்க போனேன்னா கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில சரியாச்சு. ரூ. 18,00,000 குடுத்து நானு ஆப்பரேஷன் பண்ணியிருந்தா என்ன கதியா இருக்கும்? ரூ. 18,00,000 என் பரம்பரையே கட்டிட்டு கடன் அடைச்சுக்கிட்டு தான் இருக்கணும். காப்பீட்டு திட்டங்கள் இதெல்லாம் வந்து ஜனங்க வந்து புரிஞ்சுகிட்டு, இத யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் முதல்ல உங்கள வந்து சந்திச்ச யார் வந்து சந்திச்சாங்க? பழனியப்பன்னு ஒரு பையன் டொல்லு சபால இருக்கிறான். அவன் தான் வந்து பார்த்து எல்லாம் இது பண்ணியிருந்தான். அவன் தான் வந்துட்டு என் ஃபோட்டோ எடுத்து எஃபில போட்டு விட்டான். நானே எஃபி யூஸ் பண்றது இப்ப உடம்பு சரியில்லாம வந்ததுல நான் பார்க்கறதே இல்ல. ம். அவன் தான் வந்து போய் போட்டு விட்டு, "அண்ணனுக்கு இந்த மாரி இதாயிடுச்சு." சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்தாங்க. யாரெல்லாம் பார்க்க வந்தாங்க ஆஸ்பத்திரியில? எல்லாரும் வந்தாங்க. கேபிஒய் பாலா வந்தாப்புல. அப்புறம் எழில் சார் டைரக்டரு, தாடி பாலாஜி வந்தாங்க. நெறைய பேர் வந்தாங்க. ஓகே. எல்லாம் நெறைய பேர் வந்து பார்த்தாங்க. முகம் தெரியாதவங்கலாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு எ எத்தன 1000 பேரு வந்து நான் வந்து நம்ம நெனச்சிட்டு இருக்கோம், நமக்கு யார் ஹெல்ப் பண்ண போறா, என்ன பண்றாங்க. எத்தன பேர் பிரார்த்தனை பண்ணி எல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. "ஐயா நான் வந்து கோயில்ல பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க நல்லதுக்காக வேண்டி. நீங்க நான் வந்து சீக்கிரம் சுகம் அடையணும்னு" சொல்லிட்டு. நம்ம வந்து அவங்களெல்லாம் நெனச்சு கூட பார்த்துருப்போமான்னு தெரியல. சொல்றாங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. எல்லாம் முகம் தெரியாதவங்கலாம் வந்து பார்த்தாங்க, விசாரிச்சாங்க. என்னமோ சினிமா கலைஞர்களுக்கு மட்டும் இப்படி ஒரு குடுப்பன இருக்கு எனக்கு தெரிஞ்சு. வேற யாருக்கும் அந்த மாரி ஒரு இது அமையாது.
ரொம்ப கஷ்டமா இருக்குது நீங்க சொல்லும்போது கேட்கறது. சந்தானம் சார்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. அவர் உங்ககிட்ட பேசினாரு. அதான் சார்கிட்ட அந்த ஃபோன் வந்து என்னண்ணா எப்படிண்ணா இருக்குது என்ன சமாச்சாரம் கேட்டாப்புல. ம். நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேண்ணா இது அதனால் வர முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஓகே. ஹெல்ப் பண்ணாப்புல. சில நேரங்கள்ல நமக்கு இந்த மாரி ஒரு விஷயம் வரும்போது, இன்னொருத்தவங்களோட ஏதாவது ஒரு நேரத்துல எதிர்பார்ப்புகள் இந்த மாரி தேவைப்படும்போது, அது சில நேரத்துல நமக்கு கிடைக்கும், சில நேரம் கிடைக்காம போகுன்றபோது, இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. பண ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி, ஒரு உதவி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்றபோது, எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு? யார்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சீங்க? அது வந்துட்டு கஷ்டம்னு சொன்னால் கால் போனது மட்டும்தான் கஷ்டம் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கால் போச்சுங்கிறவன யார் உதவி பண்ணா என்னன்னு இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. பண கஷ்டமெல்லாம் இல்லவே இல்லை அதுக்கப்புறம் எனக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த கஷ்டம்லாம் ஒன்றும் தெரியல. என்ன ஒன்று நான் ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டேன். என்னை தூக்கி உட்கார வைக்கணும், படுக்க வைக்கணும். இப்போ இந்த ஒரு வாரமாக தான் வாக்கரில் கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கிறேன். ம். ஒரு 10 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீட்டில் தான் ஒய்ஃபு எல்லாம் கவனிச்சுக்கிட்டாங்க. மலாஜலம் அல்றல்லேருந்து. எங்கள்ல உண்மையில உண்மையிலே தெய்வம் தான். இப்பதான் ஒய்ஃபோட ஒய்ஃபோட அருமை வந்து உடம்பு சரியில்லை நோயில் படுக்கும்போது தான் ஒருத்தங்களுக்கு தெரியும். ஒய்ஃப் என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? இன்னைக்கு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் உறுதுணையா இருக்கிறதுன்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. அது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா கிடைச்சிட்டு இருக்கும்போது என்ன விஷயம் சொல்றாங்க? உங்க டாக்டரா இருக்கட்டும் சரி, உங்க சன்னா இருக்கட்டும் சரி, என்ன சொல்றாங்க? ஒய்ஃபு வந்து தான் எல்லாமே முழுக்க முழுக்க அவங்க தான் பார்த்தாங்க. பக்கத்துல இருந்து எல்லாம் கவனிச்சுக்கிட்டது. சொல்ல முடியாது. சரி, அதான் சொல்கிறேனே மலாஞ்சலம் கழிஞ்சதுலேருந்து எல்லாம் க்ளீன் பண்ணி செஞ்சு எனக்கே வேதனையாக இருக்கும். என்னடா இந்த மாதிரி இதாகிடுச்சு. முகம் சுழிக்காம பசங்களும் வந்து சனி ஞாயிறு தான் லீவு. மற்ற எல்லாம் 5 நாள் ஒர்க்கு. அதில் அவங்க வந்து லீவு வாங்கி மாற்றி 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 எல்லாம் வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா எல்லாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். எப்பவுமே மனசை தளர விடாதீங்க. மனசை உறுதுணையா வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து இப்பவும் இந்த சிச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன விஷயம் தோணுச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா அது கண்டிப்பா வேணும். ஒரு விஷயம் நமக்கு இல்ல அப்படின்ற போது இல்லை இப்போ வந்துட்டு என்ன பண்ண முடியும்? கால் போச்சு அப்படின்னா வந்து ஒரு குறை தான் அது. நான் ஒரு ஊனமுற்றோர் சங்கத்திலேருந்து என்னை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. சார் நாங்கள் இந்த மாதிரி ஊனமுற்றோர் சங்கத்திலேருந்து பேசுகிறோம். நீங்கள் நம்ம சங்கத்தில் சேர்த்துக்க உங்களுக்கு மாதம் 2000 ரூபா. நான் சொன்னேன் இல்லைங்க அப்படிலாம் இல்லை, நான் கொஞ்சம் வசதியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நிராகரிச்சிட்டேன். இல்லை எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. கண்டிப்பா இவ்வளவு விஷயம் கடந்து வந்தா கூட உங்களோட அப்பா ஒரு எல்லாருக்கும் உங்க சினிமாலாம் பார்த்து ரசிச்சிருக்கிறோம், எல்லாமே பண்ணியிருக்கோன்ற போது அப்பாவை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா. அப்பா வந்து காமெடி ஆர்டிஸ்ட்டு சந்திரன் பாபு. திருமலை தெற்குமரி, நவராத்திரி, படித்தாலும் பட்டு போதும், படிக்காத மாதிரி நிறைய படங்கள் டிஆர் படம் வரைக்கும் பண்ணார். 84 தான் இறந்துட்டார் அப்பா. அப்பாவுடைய மிகப்பெரிய ஹிட்டு எதுனா நவராத்திரி படத்தில்
ஏ வந்தனே அந்த பாடல் மூலியமா ஹிட் ஆனார். நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு காமெடி ரெக்கார்டு வரும். அந்த ரெக்கார்டு ஃபஸ்ட்டு காமெடி ரெக்கார்டு இப்போ மிமிக்ரி கேசட்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி காமெடி ட்ராமா ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணது எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா வந்து ஸ்டோரி ரைட்டிங்கு, டிஸ்கஷனு, அவரும் வந்து கலையே தான், சினிமா தான், வேறு எதுவும் தெரியாது. சினிமானா நடிக்கிறது மட்டும்தான் செய்வாங்க. எங்கள் அப்பா சப்போர்ட்டிவாக அதுக்கு உள்ள விஷயங்கள் பூரா பண்ணி எங்களை காப்பாற்றினார். எவ்வளோ மிஸ் பண்றீங்க அப்பா? அப்பா எவ்வளோ மிஸ் பண்றீங்க? எங்கள் அப்பாலாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. அவருடைய இது மீண்டு வர்றதில் ஒரு தந்தையார், அது எனக்கு 16வது வயசில் எங்கள் அப்பா இறந்துட்டார். என்னுடைய 16வது வயசில் என்ன பண்ணுறது? அது வந்து சின்ன வயசில் வந்து ஒரு ஒரு மெச்சூர்ட் ஆகிற வயசு வரைக்கும் தந்தையார் இருக்கணும் என்றைக்குமே. ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைங்க மெச்சூர்ட் ஆகிற வரைக்கும் அப்பா அவசியம் தேவை. அது எங்களுக்கு இல்லாமல் போச்சு. கண்டிப்பாண்ணா. மீண்டெழுந்து வாங்க. எங்க எல்லாரையும் கண்டிப்பாக சந்தோஷமா எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்துகிறேன். இந்த ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த ஜோக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல நம்ம பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா எது கொஞ்சம் வயலின்லாம் ப்ராக்டிஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இதானோட தான் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகே. ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்ற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து வாங்கண்ணா. எங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க. மீண்டும் உங்க எல்லாரையும் நீங்க எல்லாரும் சரி லுலு சபா கேங்கோட திருப்பி நம்ம ஒரு பெரிய சந்திப்புல கண்டிப்பாக சந்திக்கலாம். கண்டிப்பாக அதுலயும் நம்ம ஒரு பெரிய ஒரு பாராட்டு உங்க எல்லாருக்கும் நம்ம கொடுப்போம்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா.